வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு காணொலியிலூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் தற்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சார்ந்துதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சார்ந்து இராணுவமா இல்லாட்டி வேறு செயற்பாடு இல்லாட்டி நடவடிக்கை எதுவும் எடுக்க போகிறார்களா, இல்லாட்டி இந்தியா இதன் மீது எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க போகிறது, அடுத்து என்ன செய்ய போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 22 அன்று பஹில்காமில் பைசரன் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த கொடூரமான தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா மீண்டு வந்து கொண்டிருந்த சமயத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டிய இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையிலான சிந்து நதி நீர் உடன்படிக்கையை இடைநிறுத்தி வைத்ததுடன் அட்டாவரி வாகா எல்லையை வந்து மூடியது. இந்த இரு நாட்டு தூதரகங்களில் பணியாற்றிய அதிகாரிகள் எண்ணிக்கையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தான் குடிமக்கள் 48 மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அங்கு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு பதிலளித்த பாகிஸ்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் போருக்கான அறைகூவலாகவே பார்க்கப்படுகிறதாகவும் இந்தியாவுடனான அனைத்து இருதரப்பு ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாகவும் சொல்லியிருந்தது. பஹல்காம் தாக்குதலும் அதற்கு பிறகான நடவடிக்கைகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. தனது நடவடிக்கைகள் மூலம் இந்திய அரசாங்கம் என்ன செய்தியை கொடுக்க முயற்சிக்கின்றது? இந்த தாக்குதலுக்கு உளவுத்துறை மெத்தன போக்கு காரணம் என்று சிலர் கூறுகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ளது என்ன உண்மை இருக்கின்றது? அதே போல ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதால் உள்ளூர் மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியுடன் தொடர்புள்ளதா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. இந்திய அரசின் நடவடிக்கைகளால் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் என்ன தாக்கம் ஏற்படும்? தாக்குதலின் எதிரொலியாக எழுந்துள்ள பதற்றம் இராணுவ நடவடிக்கையாக மாறுமா? இந்த விஷயத்தில் சீனாவின் பங்கு என்னவாக இருக்கும் என்ற கேள்விகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிரான கடுமையான பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் நிலையில் இவற்றின் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா சொல்லும் செய்தி என்ன? இது போன்ற தாக்குதல்களை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்று இந்திய அரசாங்கம் கூற முயற்சிக்குது. எந்த ஒரு போரின் போதும் கை வைக்கப்படாத சிந்து நதி நீர் ஒப்பந்தம் முதன்முறையாக இடைநிறுத்தப்பட்டதுக்கு இதுவே காரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பஹல்காம் தாக்குதல் நடைபெற்ற பிறகு பிரதமர் மோடி பீகாரில் பேரணியில் உரையாற்றுவதற்கு முன்பு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தார். இறுதியில் அவர் தனது உரையை ஆங்கிலத்தில் முடித்திருக்கிறார். இது பல்வேறுபட்ட மட்டங்களில் இந்திய அரசு செய்திகளை அனுப்பி வருவதை காட்டுகிறது. அதாவது நடைபெற்ற தாக்குதலுக்கு எதிராக ஆதரவு திரட்டப்படுகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் இராணுவம் என்ற வார்த்தையை இந்தியா இதுவரை பயன்படுத்தவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பேசிய மோடி இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அளிப்பது குறித்து பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் இப்படி எதையும் இம்முறை பேசிடவில்லை. ஆனால் அவர் நிச்சயமாக களத்தை தயார் செய்து விட்டார் என்பதை பேரணியில் பேசிய வார்த்தைகளிலிருந்து தெளிவாக தெரிவதை உணர்த்துகின்றது. இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ஏதாவது நடக்கும் என்றே தெரிகின்றது. ஆனால் எங்கே, எந்த வடிவத்தில், எப்போது என்பதுதான் தெரியவில்லை. பஹல்காம் தாக்குதலை விமர்சிக்கும் பலர் உளவுத்துறையின் தோல்வியால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரும் ஜம்மு காஷ்மீர் வக் வாரியத்தினுடைய தலைவருமான தக்ஷான் அத்ராவி இந்த உளவுத்துறை தோல்வியாக இதை கருதுகிறது தவறு. இங்கு பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளினுடைய வருகை மிகவும் அதிகரித்திருந்தது. எதிரியால் இந்த முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நிலைமையை மோசமாக்க சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று எல்லை தாண்டி இருக்கும் எதிரிகள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது மட்டுமல்ல, இதற்கு முன்பும் சுற்றுலா உச்சத்தில் இருந்த போது ஏதாவது செய்து கொண்டுதான் இருந்தார்கள். குல்மார்க், பஹல்காம் மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கில் வருகை தரும்போது அங்கு பாதுகாப்பு படையினர் இருப்பது அவர்களுடைய அச்சத்தை உருவாக்கும். பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நாட்டின் பல மாநிலங்களில் உள்ள காஷ்மீர்களை வலதுசாரி அமைப்புகள் அச்சுறுத்துவதும்
தாக்குதலுக்கு அவர்களையே பொறுப்பேற்க செய்ய முயற்சிப்பதையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற கேள்விகளுக்கு இது போன்ற செயல்களை பதற்றத்தை அதிகரிக்கும், எல்லையை தாண்டி அமர்ந்திருக்கும் எதிரியின் விருப்பமும் இதுதான். அதனால் தான் தாக்குதல்தாரிகள் இந்து முஸ்லிம் சாயம் அளித்துள்ளனர் என்கின்ற விடயம் வெளிவருகிறது. இந்த கடினமான நேரத்தில் நாம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும், பகைமையை வளர்க்கக்கூடாது. பஹல்காமில் நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கும் சட்டப்பிரிவு 370 விலக்கிக் கொள்ளப்பட்டதனால் எழுந்த அதிருப்திக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? இந்த தாக்குதலுக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா? இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த காஷ்மீர் விவகாரங்களுக்கான நிபுணர் ராதாகுமார், இந்த தாக்குதல் சட்டப்பிரிவு 370 தொடர்புடையது என்று தோன்றவில்லை. சுற்றுலா பயணிகளை ஹல்மா ஓதச் சொல்லி இந்துவாக என்று கேட்டு பின்னர் கொன்ற விதம், அவர்களின் நோக்கம் மதத்தின் அடிப்படையில் பதற்றத்தை ஏற்படுத்துவது தான் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது. நாட்டில் இப்போது மத ரீதியிலான பிரிவினைவாதத்தை உருவாக்க இந்த தாக்குதலை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார்கள் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவில் இருந்த நேரத்தில் தாக்குதல் நடந்திருக்குது. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை சர்வதேச அளவில் பேசுபொருளாக இல்லை என்பதனால் அதற்கான கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையாகவும் இருந்திருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்திலும் தாக்குதல் நடைபெறலாம் என்று உளவுத்துறையிடம் தகவல் இருந்தது தெரிய வந்திருக்குது. பைசரன் பள்ளத்தாக்கு ஏப்ரல் 20 பிறகுதான் சுற்றுலாவுக்காக திறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் என்று ஊகித்திருக்க வேண்டும். எனவே உளவுத்துறை கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதே உண்மை. உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது உட்பட இந்திய அரசின் நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பற்றி மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜக அரசு நீண்ட காலமாக யோசித்து வருகிறது. அதனால தான் இந்த வாய்ப்பை அதற்கான சந்தர்ப்பமாக பாஜக அரசு பயன்படுத்தி இருக்கலாம் என தோன்றுகின்றது என்று சொல்லியிருந்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஜம்மு காஷ்மீரில் மட்டுமல்ல டெல்லி வரை பல நடவடிக்கைகளை எடுத்திருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் இராணுவ நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்தியாவும் இந்த திசையில் நகர முடியுமா? கடந்த கால வரலாற்றை பார்த்தால் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற ஊகத்தை கொடுக்கின்றது. ஆனால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள் உலாவுகின்றன. அடுத்த சில நாட்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன செய்ய போகின்றன என்பதை கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நடவடிக்கை எடுப்போம் என்று இந்திய தரப்பு கூறுகிறது. ஆனால் அதற்கு முன் எதிர்த்தரப்பு என்ன செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இந்த முறை நேரடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படாது என்றே தோன்றுகின்றது. ஏனென்றால் போரை தொடங்குவது எளிது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவது யாருடைய கைகளிலும் இல்லை. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிலவும் பதற்றத்துக்கு மத்தியில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் காஷ்மீரை எவ்வாறு பாதிக்கும்? 2019 ஆண்டில் ஆலோசிக்கப்படாமலேயே ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டது. இது குறித்து கோபம் அங்கு இருக்கும். போராட்டங்களும் தடை செய்யப்பட்டிருந்தன. மக்கள் தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்து வகுப்புவாதம் மற்றும் வன்முறையை முழுமையாக எதிர்த்த விதத்தையும் கவனிக்க வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலையில் அரசாங்கம் அமைதியை பற்றி பேச தொடங்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. காஷ்மீர் மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கும் காஷ்மீர் தலைவர்களுடன் அமர்ந்து பேசி மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்குவதன் மூலம் அமைதிக்கான வழியை கண்டுபிடிப்பதற்கு இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை அரசாங்கம் சரியாக பயன்படுத்தினால் நாடு முழுவதும் பரவி வரும் வகுப்புவாதத்தின் மீது நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். காஷ்மீர் மாணவர்களுக்கு நடக்கும் சம்பவங்களை பொறுத்தவரை 2010 ஆண்டிலும் இதையே பார்த்தோம். அதே நேரத்தில் தன்னுடைய ஆலோசனையின் பேரில் உள்துறை அமைச்சர் காஷ்மீர் மாணவர்களுக்கு எதிராக எந்த பாரபட்சமான சம்பவங்களை நடக்கக்கூடாது என்று பல்கலைக்கழகங்கள் மற்றும் காவல் நிலையங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அதுக்கு பிறகு காஷ்மீர் மாணவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் கணிசமாக குறைந்தது. தற்போது உள்துறை அமைச்சர் அதே போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். மாணவர்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு பிறகு பல மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்களுடன் பேசப்பட்டது. காஷ்மீர் மாணவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் அரசு எடுத்திருந்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அண்டை நாட்டுடனான பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில்
இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று அனைவரும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இரு நாடுகளும் வெளியிடும் அறிவிப்புகள் நடவடிக்கைகள் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இது போன்ற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்வது கடினம். இரு நாடுகளின் படைகளும் என்ன செய்கின்றன என்பதை கண்காணித்து வருவதும், இந்திய ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறதா, ராணுவ பயிற்சி தளபதி எங்கே போகிறார் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது. அரசு, இராணுவம் மற்றும் ராஜ்ஜிய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். ஏனென்றால் இந்த தாக்குதல் உரி மற்றும் பலகோட் போன்ற தாக்குதல்களின் வரிசையில் பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு பிறகு சுற்றுலாத்துறையில் என்ன தாக்கம் இருக்கும் என்பதை கண்காணித்து வருவதாகவும், 370 பிரிவு நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய எழுச்சி காணப்பட்டது என்றார். இந்த நேரத்தில் 2 கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, சுற்றுலா முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டுமா என்ற கேள்வியும், அமர்நாத் யாத்திரை பாணியில் சுற்றுலா அனுமதிக்கப்பட வேண்டுமா ஆகிய கேள்விகளுக்குமான பதில்கள் இங்கு முக்கியமானவையாக இருக்கிறது. முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வரையறுக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பகுதி திறக்கப்பட வேண்டும். சுற்றுலா எதிர்காலத்தில் ஒரு பெரிய துறையாக இருக்கும் என்பதனால் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை பார்க்க வேண்டும். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாஜகவின் ஒரு மாநில பிரிவின் சமூக ஊடக பக்கத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் என்று கேட்டு கொன்றார்கள் என்று எழுதப்பட்டது. இதையடுத்து இந்த தாக்குதலை இந்து முஸ்லிம் கோணமாக மாற்றிவிட்டதாக பாஜக மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படி எதுவும் இல்லை. இந்த தாக்குதலில் காஷ்மீருக்கு எந்த பங்கும் இல்லை என்பது தெரிய வந்திருக்குது. எல்லையை தாண்டியவர்களே தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமானது என்று சொல்லியிருந்தார். இந்த முஸ்லிம் கோணத்தில் இந்த விஷயத்தை கொண்டு சென்றதுக்கு பாஜக அல்லது அரசாங்கத்துக்கு பங்கேதும் இல்லை என்றும், பாஜக அரசாங்கமும் இதிலிருந்து விலகி இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.